பைபிளுடைய கோர் பார்த்தீங்கன்னா, மனுஷன் பாவத்தில் விழுந்தான். அந்த மனுஷனை காப்பாத்துவதற்கு மெஸ்ஸாயாக வர வேண்டிய காலம் காணப்பட்டுச்சு. அவர் வந்தார், உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் வரப்போகிறார். இதுக்கப்புறம் வந்த எல்லா சுவிசேஷம், அதாவது எல்லா மதங்களும், அதாவது ஆபிரகாம் மதம் சொல்லப்படுற இஸ்லாம் ஆகட்டும் எல்லாமே இதுக்கு முரண்பாடு சொல்லும்போது, அவர்கள் சபிக்க கடவர்கள்ன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதுக்கு ஏத்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, அந்த நபியும் இறந்து போனார். அந்த இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துக்கும் பார்த்தீங்கன்னா அநேக இஸ்லாமியர்களுக்கு குழப்பம் காணப்படும். ஏன்னா, அவங்க பார்க்குற வரலாறு நீங்க குரான் வழியா பார்த்துட்டு வரீங்க. நீங்க பார்க்க வேண்டிய வரலாறு குரான் வழியா கிடையாது. நீங்க பைபிள் வழியா தான் பார்த்துட்டு ஆகணும். இல்லாட்டி நீங்க உண்மையா இருக்கிற வண்ணம் பார்க்கணும். உண்மையிலே தாவீதுங்கிற மனுஷன் எங்க வாழ்ந்தார்? உண்மையிலே ஆபிரகாம் மனுஷன் சவுதிக்கு வந்தாரா? உண்மையிலே பார்த்தீங்கன்னா, அவர் எந்த ஊர்லேருந்து பொறந்து எங்க போனாரு? எகிப்துல யார் வாழ்ந்தாங்க? அலெக்சாண்டர் எப்படி இருந்தார்? எங்க வாழ்ந்தார்? இப்பேற்பட்ட விஷயத்த நீ உண்மையிலேயே நீங்க ஆராய ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு உண்மையான விளக்கம் காணப்படும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.